ஒரு பேலன்ஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. டபுள் பீன்ஸ் வந்துட்டு நைட்டே ஊற வச்சு அது வந்து குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கடையில் வந்து ரெடியாக கிடைக்கிற அந்த ரவா இட்லியோட மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அது ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. பொரியலுக்கு வந்துட்டு புடலங்காய் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதக்கி கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கு காரத்துக்கும் அதுக்கப்புறம் மேலே டெம்பரிங்க்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறோன்னா வரமிளகாவும் பொட்டுக்கடலையும் சேர்க்க போகிறோம். ஒரு அட்டகாசமான காம்பினேஷன், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விதத்தில் புடலங்காய் பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி ஆகிற அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஒரு 3லேருந்து 4 வரமிளகாவை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. புடலங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா புடலங்காய் பொடி போட்ட கறி ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வந்துட்டு நார்மலாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வேறு ஒரு பயிர் குழம்பு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த குழம்போட மெத்தட் தான். பட் என்ன பயிர் யூஸ் பண்ணியிருக்கோன்னா டபுள் பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக 2 பாயில்ட் எக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஈவினிங்கான சன்செட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கும் எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.